அண்மை செய்தி. சேலம் பெரியார் பல்கலை பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆட்சிக்குழு கூட்டத்தில் பொறுப்பு துணைவேந்தரை நீக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். புதிய பொறுப்பு துணைவேந்தராக சுப்பிரமணி நியமிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அரசு செயலாளர் தலைமையில் 3 பேர் கொண்ட நிர்வாகக் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக பணியாற்றி வந்தவர் தற்போது அதிரடி நீக்கம் செய்யப்பட்டு புதிய பொறுப்பு துணைவேந்தராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வந்தது. இதனையடுத்து இதற்கு முன்பு துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் மீது சேலம் கருப்பூர் காவல் நிலையம் மற்றும் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்தது. இதன் பின்னர் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் கடந்த 19ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பொறுப்பு துணைவேந்தராக திடீரென பேராசிரியர் பெரியசாமி என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். பெரியசாமி நியமிக்கப்பட்டதற்கு பல்வேறு சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர். இது தவிர தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை மனு அனுப்பி வைத்திருந்தனர். தற்போது பொறுப்பு துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பெரியசாமி நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வந்தது. இந்த நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இன்று ஆட்சிக்குழு கூட்டம் நடந்தது. இவர்கள் ஆலோசனை நடத்தி தற்போது பொறுப்பு துணைவேந்தராக உள்ள பெரியசாமியை பதவியிலிருந்து நீக்கி முடிவெடுத்துள்ளனர். இவருக்கு பதிலாக தற்போது சுப்பிரமணி என்பவர் பொறுப்பு துணைவேந்தராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். திடீரென பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் பொறுப்பு பெரியசாமி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.